Hello everyone, this is Rishna, physiotherapist at Oberon Healthcare. மிச்சம் பேர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா லோவர் பேக் பெயின், அதாவது முதுகு வலி தான் வராங்க. இந்த ஏஜ் கேட்டகரி என்ற ஒரு விஷயமே இல்லை. ஸ்கூல் போகிற சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது லோவர் பேக் பெயின், இதோட கோசஸ், ட்ரீட்மெண்ட் பிளான், இதுகள் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். லோவர் பேக் பெயின் என்ற கான்செப்ட் வாஸ்ட் ஏரியா. மிச்சம் 80% ஆன ஆட்கள் அந்த பாதிக்கப்பட்டு இருந்தாலும் 2 to 3% ஆன ஆட்கள் தான் ஸ்பெசிஃபிக்கான ரீசன்ஸ் இருக்கு. டியூமர்ஸ் அல்லது ஃப்ராக்சர்ஸ், இவ்வாறான ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் மிக சொற்பமான ஆட்கள் தான் இருக்கு. அப்போ பெரும்பாலான பேக் பெயினுக்கான கோசஸ் அன்னோன் கோசஸாக தான் இருக்கு. அது ஃபேக்டர்ஸ் என்று பார்க்க போனோம், ஒக்யூபேஷனல் ஃபேக்டர்ஸ் சொல்லலாம். உதாரணமாக ஹெவி லோடு தூக்குற ஒரு லேபர்ஸுக்கு இது வரக்கூடியதா இருக்கு. அல்லது டிரைவர்ஸ், அவங்க 8 to 9 hours கண்டினியூஸா டிரைவ் பண்ண, ஒரே பொசிஷன்ல இருந்து டிரைவ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அல்லது கம்ப்யூட்டர்ஸுக்கு முன்னுக்கு ஒர்க் பண்றவங்க ஒரே பொசிஷன்ல 12 ஹவர்ஸுக்கு மேல இருந்து ஒர்க் பண்ணக்கூடியதா இருப்பாங்க. செகண்ட் மேஜர் கோர்ஸை பார்த்தோம்னா செடென்டரி லைஃப் ஸ்டைல். இப்போ சின்ன பிள்ளைகள் கூட கிரவுண்ட் போய் விளையாடுறதோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ வெரி லேக்காக இருக்கு. அவங்க ஃபோன்லேயே ஒரே பொசிஷன்ல ஒரே கேமை விளையாடி கீக்கிறதால அவங்களுக்கும் பேக் பெயின் வரதுக்கான சான்சஸ் மிச்சம் கூட. அடுத்த ரீசன் பார்த்தோம்னா சிகரெட் ஸ்மோக்கிங். சிகரெட் ஸ்மோக்கிங் எப்படி பேக் பெயினுக்கு இம்பேக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிபிரல் காலம் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கிறது, ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க். இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் டீஜெனரேஷனுக்கு இந்த ஸ்மோக்ல இருக்கிற நிகோட்டின் ரீசனாக அமையுது. அதோட டிப்ரெஷன், ஒபிசிட்டி, ஜெனடிக் காரணங்கள் லோவர் பேக் பெயினுக்கு இம்பேக்டாக இருக்கு. லோவர் பேக் பெயின் எடுத்தோம்னா அது இரண்டு வகைப்படுத்தலாம். மேஜரா 2 டைப்ஸ் ஆகலாம். மெக்கானிக்கல் பேக் பெயின் அண்ட் நியூரலாஜிக்கல் பேக் பெயின். மெக்கானிக்கல் பேக் பெயின் அந்த ஸ்ட்ரக்சர்ல அந்த இடத்துல இருக்கிற மசில்ஸோ லிகமெண்டோ டெண்டன்ஸ்ல ஏதாவது இஷ்யூஸ் வரதால அந்த இடத்துல மட்டும் பெயின் இருக்கும்னா மெக்கானிக்கல் பேக் பெயின் சொல்லுவோம். நியூரலாஜிக்கல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற நர்வ்ஸுக்கு ஏதாவது கம்ப்ரெஷன் இல்லாட்டி வேற என்ன இஷ்யூஸால அந்த பேக் பெயினோட சேர்ந்து அந்த பெயின் லோவர் லிம்ஸ் ஃபுல்லா ரேடியேட் ஆகுறது நியூரலாஜிக்கல் பேக் பெயின் சொல்லுவோம். ஆகவே உங்களுக்கு லோ பேக் பெயின் இருக்கிறதுக்கான ரீசன்ஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சு அதை எப்படி எலிமினேட் பண்ணலாம் இல்லாட்டி சப்ஸ்டிடியூஷன் பண்ணலாம் என்ற மெத்தடை யோசிச்சு ஒரு ப்ராப்பரான ஏர்லி ட்ரீட்மெண்ட் ஒன்று எடுக்கிறது மூலம் இதோட காம்ப்ளிகேஷன்ஸ்ல இருந்து நீங்க ஃபுல்லா கியூர் ஆகலாம்.